am DK. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரோனா வைரஸுடைய மெக்கானிசம். இப்போ கரோனா வைரஸ் வந்து தொற்று ஏற்பட்டதுலேருந்து 4 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இன்குபேஷன் பீரியட். அந்த இன்குபேஷன் பீரியடில் கரோனா வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குது, அந்த 4 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் ஏன் டைம் எடுத்துக்குது, ஸோ அந்த இன்குபேஷன் பீரியட்னா என்ன, இந்த இன்குபேஷன் பீரியட்றப்போ வந்து என்ன மாதிரியான நம்மளுடைய உடல் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரோனா வைரஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரோனா வைரஸ்னால் வந்து ஒரு நார்மலாக ஒரு கோல்டு வைரஸ் தான். நார்மலாக நாரோ வைரஸ் வந்து ரன்னிங் நோஸ்ன்னு சொல்கிற காமன் கோல்டு ஒரு வைரஸ் தான். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மியூட்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக்கலி மியூட்டேட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அதே வைரஸ் வந்து நம்ம வந்து கில் பண்ணுற அளவுக்கு, நம்ம உயிரிழக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கொடுமையாக வந்து மாறிடுது. ஸோ கரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமாக ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, ஒரு ரவுண்டாக ஒரு பால் சைட் ஸ்ட்ரக்சர். ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து RNA, ரைபோநியூக்ளிக் ஆசிட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ அதை வந்து கவர் பண்ணி இருக்கிறது வந்து அந்த என்வலப்பை வந்து கவர் பண்ணி இருக்கிறது வந்து கிளைகோப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே ஊசியாக முள்ளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், அது கால் வந்து ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த கரோனா வைரஸுடைய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 to 140 நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதாவது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தியா நம்மளுடைய தலைமுடியுடைய கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக தலைமுடி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க முடி கூட இந்த வைரஸ் கம்பேர் பண்ணி விட்டிங்கன்னா 60 to 140 நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளட் செல் பார்த்தீங்கன்னா வந்து 7,000 நேனோமீட்டர். நம்மளுடைய ஒரு பிளட் செல் வந்து 7,000 நேனோமீட்டர். அதாவது நம்ம டிஎன்ஏவுடைய எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க டிஎன்ஏ. ஸோ நார்மலாக பேப்பருடைய திக்னஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 75,000 ஒரு நார்மலாக ஒரு பேப்பருடைய திக்னஸ். அப்போ எவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஷ்யூம் பண்ண முடியும். ஸோ இந்த கரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா 60 to 140 நேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கரோனா வைரஸ்னால் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம பாடிக்குள்ள செல் இருக்குல்ல, அந்த செல்ஸுடைய உள்ளே இருக்கிற என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ செல்லு என்னென்ன மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கும்போது செல் மெம்பரேன். இப்போ நம்ம செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர் பண்ணிக்கிறது வந்து செல் மெம்பரேன் சொல்லுவாங்க. செல் மெம்பரேன் பார்த்திங்கன்னா லிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிட் லேயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொழுப்பான ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு மண்டலமான லேயர்னு சொல்லுவாங்க, லிப்பிட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கிளைகோ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுக்குள்ளார இருக்கிறது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நியூக்ளியஸ் உள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்ம ஜெனட்டிக் டேட்டா இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, நமக்கு ஏதாவது ப்ரோட்டீன் தேவை, நம்ம பாடிக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்லேருந்து நியூக்ளியஸ்லேருந்து அந்த டிஎன்ஏலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி mRNA அப்படின்னு ஒரு மெசஞ்சர் ரைபோநியூக்ளிக் ஆசிட் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வர்றது தான் வந்து இந்த மெசஞ்சர் RNA அப்படின்னு சொல்கிறது வந்து டிஎன்ஏலேருந்து வருது. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த நியூக்ளியஸ் வெளியே வரக்கூடிய மெசஞ்சர் RNA என்ன பண்ணுன்னா ரைபோசோம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் மாதிரி அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு mRNA இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு இந்த ரைபோசோம் வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல தேவைப்படுது, நம்ம உடலுக்கு எங்கெங்கே தேவைப்படுதுன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த ரைபோசோம் வேலை. வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரைபோசோம் வேலை. கொரிலியோ அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்வலப்பு, நார்மலாக அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு என்வலப்பாக உருவாக்குறது வந்து கைனல் சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜிஸ், செல்லுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே சப்ளை ஆகுது. செல்லுக்கு உள் சைடு வரதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்லுலேருந்து தேவையில்லாதது வெளியேற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்னு சொல்லிட்டு நம்மளுடைய செல்லு. ஸோ இதில் வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்க்கும்போது டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா 4 பேஸ் பேர் வந்து காமனாக இருக்கும். ஸோ அதான் பேசிக்ஸ். 4 பேஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினைன், கோனைன், தைமைன், சைட்டோசின், AGTC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடினைன், தைமைன் மட்டும்தான் வந்து கம்பைன் ஆகும். ரெண்டாவது வந்து கோனைன், சைட்டோசின் மட்டும்தான் கம்பைன் ஆகும். ஸோ அதில் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய mRNA அது பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய பேஸ் பேர் வந்து சேஞ்ச் ஆகும். என்னென்னா அடினைன், கோனைன், யுரசில் அண்ட் சைட்டோசின், AGUC. ஏவும் சி மட்டும்தான் வந்து கம்பைன் ஆகும். அடினைன் அண்ட் யுரசில், அப்புறம் கோனைன் அண்ட் சைட்டோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து கரோனா வைரஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து செல் லைக் ஒரு செல்லாக வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து லங்ஸ். இப்போ நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுவாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியா வந்து திராசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த குழா வந்து 2 லங்ஸுக்கு வந்து பிரியிற நேம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து மரக்கிளைகள் மாரி போகிறது பிரான்ச்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து லாஸ்ட்டாக ஒரு பட் ஸ்டைப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்வியோலை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம பிளட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ஆல்வியோலையுடைய
வேறு. ஸோ இந்த ஆல்வியோலையில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டைப் செல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ரெண்டாவது டைப் செல்ஸ் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட் ப்ரோட்டீன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் வந்து ரெண்டாவது அந்த ப்ரோட்டீன். ஓகே, இப்போ வந்து கரோனா வைரஸ் வந்து பேண்டமிக்னு சொல்லி நம்ம வந்து WHO வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருடைய தொற்று நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாதிக்கப்பட்டோம்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன ஆகும்னா அந்த கரோனா வைரஸ் ஒரே ஒரு வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே வரும்போது லங்ஸில் போயிட்டு ஒரு செல்லுக்குள்ளே அட்டாச் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக செல்ஸ் வந்து எதுவுமே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இந்த கரோனா வைரஸ் வந்து எப்படி ஈஸியாக உள்ளே போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுன்னா கரோனா பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கிற ஸ்பைக் வந்து மேடம் ப்ரோட்டீன்ஸ், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லிப்பிட். ஸோ நம்ம செல்லுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கைண்ட் ஆஃப் லிப்பிட். ஸோ லிப்பிட் ஆகணும்லேயே வந்து செல்லுலார் இன்டர்னலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஈஸியாக வந்து அது உள்ளே வந்துடுது. ஸோ இதுக்கு பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ரெசிப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்டின் கன்வெர்ட்டிங் என்சைம் ACE2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிப்டார்ஸ் என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து இந்த கரோனா வைரஸ் உடைய மேலே இருக்கிற ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணி அலோவ் பண்ணிடுது, செல்லுக்குள்ளார வந்து அலோவ் பண்ணுது. ஸோ மெயினாக இந்த ரெசிப்டார்னால தான் வந்து மேக்ஸிமம் வந்து 95% வந்து பாதிக்கப்படுகிறாங்க. ஸோ நான் இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கேன் எண்டோசைட்டோசிஸ் அண்ட் எக்ஸோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ்னா செல்லுக்கு தேவையான உள்ள இருக்கிற ஃப்ளூயிடு ஆக்சிஜன் எல்லாமே வந்து உள்ளே வரக்கூடிய வழி, ஸோ வெளியே போகக்கூடிய வழி வந்து எக்ஸோசைட்டோசிஸ். அப்படி வைரஸ் வரக்கூடிய வழி வர்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5% தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. பட் மேக்ஸிமம் 95% வந்து பாதிக்கப்படுறது என்னன்னா ஆஞ்சியோஸ்டின் கன்வெர்ட்டிங் என்சைம் ACE2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிப்டார் என்ன பண்ணணும்னா ஈஸியாக வந்து அந்த வைரஸ் வந்து அலோவ் பண்ணிடுது. ஸோ ஓகே, அந்த வைரஸ் வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து அலோவ் ஆகிடுச்சு, அந்த செல்லுக்குள்ளார் வந்து அலோவ் பண்ணிச்சு. அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோடைய ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஜெனடிக் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த RNA, அந்த ஜெனடிக் மெட்டீரியல் கரோனாவைரஸோடைய ஜெனடிக் மெட்டீரியல் RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரைபோசோம் மேனுஃபேக்சர் யூனிட் என்ன இருக்குன்னா அந்த ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிது. அப்படி சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணுன்னா அதுக்கு தேவையான பேஸ் ப்ராடக்ட் ப்ரோட்டீன்ஸு, கோடான்ஸ், ப்ரோப்ஸு எல்லாமே வந்து இந்த ரைபோசோம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுது. இந்த கரோனா வைரஸுடைய ஜெனடிக் மெட்டீரியலுடைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி உருவாகும்போது என்ன பண்ணா இந்த RNA வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரிப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி ரிப்ளிகேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அங்கே என்சைம்ஸ், அதுக்குள்ளே என்சைம்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து RNA பாலிமரைஸ் அண்ட் RNA டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம்ஸ் வச்சு அது வந்து ரிப்ளிகேட் ஆகுது. 1 4 4 8 8 16 16 32 அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ இந்த கொலிலியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப ஒரு நியூ வைரஸாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த நியூ வைரஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து 2 ப்ராசஸ். ஒன்று எக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த எக்ஸோட்டிக் ப்ராசஸ் நம்ம வேஸ்ட் பொட்டில் வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து அப்படியே வெளியே வந்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் வந்து பாதிக்குது. ரெண்டாவது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸில் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி ரொம்ப வைரஸ் அதிகமாகி பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சு, வெடிச்சது சுற்றிக்கிற எல்லாத்துக்குமே வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டே 1லேருந்து மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டே 3 4 போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே 4ல் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இதேமாரி நிறைய செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்படி என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து நிறைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரெண்டாவது ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நிறையமே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்து மூச்சு விட முடியாது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகிருக்கும், எல்லாமே குவிஞ்சிருக்கு. உங்கள் நுரையீரலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவிஞ்சிருக்குதுன்னா என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருமல் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் காஃப், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து காஃப்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனி சிஸ்டம் வந்து அதேமாதிரி இப்போ நம்ம வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு ஆன்டிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து கவுண்ட் வந்து அதிகப்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம செல்ஸ் வந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிடுன்னு சொல்லுவாங்க, வந்து செல் டெத் ஆரம்பிக்கும். அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் செல் டெத், செல் அப்போப்டோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம செல்லே வந்து கில் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இன்ஃப்ளமேட்டரி ஆகணும் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம செல் டெத் அதிகமாகும். ஸோ பாதிக்கப்பட்ட செல்லும் சரி ஹெல்த்தியான செல்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து செல் டெத் அதிகமாகும். என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் ஆகுது. ஸோ அந்த செல்லுக்கு இருக்கிற வந்து ஃப்ளூயிட்லாம் வந்து அப்படியே லீக் ஆகி ஒரு தண்ணி மாரி தேங்க ஆரம்பிச்சு, நுரையில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சுன்னா லங்ஸில் வந்து ஒரு ஃப்ளூயிட் ஆகிடணும்னு என்ன ஆகுதுன்னா ஸோ நமக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த ஆல்வியோலையிலேருந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த ஃப்ளூயிட் இருக்கிறதுனால வந்து ப்ராப்பராக நடக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சுத்திணறல் வந்து ஏற்பட்டு தான் வந்து அடுத்த சிம்டம்ஸ். அதுவும் உள்ள அடுத்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எப்படி அட்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா சைட்டோகைன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம இம்யூனிசேஷன்ஸ் வந்து ஓவர் ரியாக்ட் ஆகி வந்து அது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சைட்டோகைன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோட்டீன்ஸ். அந்த சைட்டோகைன் ப்ரோட்டீன்ஸ் என்ன ஒரு மெயின் ஒர்க் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். எங்கெங்கெல்லாம் செல்ஸ் இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து கில் பண்ணுறது தான் அதோடைய வேலை. ஸோ அது என்ன பண்ணும், ஓவராக ப்ரொடியூஸ் ஆனோடனே அந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அப்படி இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக வரும். இந்த சைட்டோகைனில் இன்னொரு டேஞ்சரஸ் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சைட்டோகைனில் வந்து அந்த சைட்டோகைன் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம், நம்ம வெசல்ஸ் இருக்குல்ல, நம்ம குழாய், அந்த பிளட் எடுத்துகிட்டு போகிற அந்த குழாய் என்ன பண்ணால் பெர்மிபிலிட்டி சின்ன சின்ன போர்ஸாக இதுவாகி ஓட்ட போட்டு அது இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் இந்த சைட்டோகைனோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ அதில் இருக்கிற நம்ம ஃப்ளூயிட்ல இருக்கிற பிளட்ல இருக்கிற ஃப்ளூயிட் மீன்ஸ் பிளாஸ்மா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளட் கவுண்ட் வந்து டோட்டலாக கம்மியாகும். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த சைட்டோகைன் அப்படின்ற இந்த பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு போக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா 4 பிரெயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பிரெயினில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 பிரெயின் சொல்லக்கூடிய தலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் இதோடைய மெயின் வந்து ரோலாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம எமோஷனல் ஸ்லீப்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இந்த தலாமஸ் என்னன்னா பிளட்டில் வர இந்த வந்து ரெசிப்டார், இந்த சைட்டோகைன் ரெசிப்டாரை பார்த்தோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிவியர் ஃபீவர் வர ஆரம்பிக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து 104 ஃபேரனைட்ஸ் வந்து 116 ஃபேரனைட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபீவர் வந்து ஹை ஃபீவராக வந்து அங்கே தான் வந்து மாறுது. ஸோ சிம்டம்ஸ் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா காஃப் வருது, ரெண்டாவது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஓகே, நாலாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைபாக்சிமியா அப்படின்றது ஒரு ஹைபாக்சிமியா வந்துடுது. ஸோ இந்த பிளட் ஃப்ளூ வர்றதுனால தான் நிமோனியா அப்படின்னு சொல்கிறாங்க. நிமோனியா வந்துச்சுன்னா அது வந்து பாக்டீரியா அப்படின்றதுனால வந்து அப்படி ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து நிமோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாக்டீரியா இல்லை, வைரஸ்ன்றதுனால என்ன சொல்கிறாங்க, நிமோனியா மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஹைபாக்சிமியா வந்து என்னன்னா லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைஸ் வந்து ரொம்ப ஆக்சிஜன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்காது, ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரஸ் வந்து ரொம்ப குவிஞ்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கும் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் வந்து அது நம்ம பிளட் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹைபாக்சிமியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுன்னா இந்த சைட்டோகைன் அப்படின்னு சொல்கிற என்ஜிம் வந்து டைலைசேஷன் பண்ணிடுது. டைலைசேஷன்னா சின்ன சின்ன போர் கிரியேட் ஆகி நிறைய நம்ம பிளட்டில் இருக்கிற வந்து பிளாஸ்மா எல்லாமே லீக்கேஜ் ஆனோன்னு என்னன்னா பிளட் வந்து ஃபுல்லாக வந்து வால்யூம் வந்து கம்மியாகிடுது. அப்படி கம்மியாயிட்டுனா நம்ம ஹார்ட் ரேட் வந்து சுத்தமாக வந்து டவுன் ஆகுது. நம்ம ஹார்ட் ரேட் வந்து 72 பெர் மினிட் வந்து 72 இருக்குன்னா ஸோ அதான் நார்மல் சொல்லுவாங்க. ஸோ 72 மேலே போச்சுன்னா வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. 72 கீழே வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போ டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குன்னா நமக்கு பிளட்டில் இருக்கிற ஹைப்போடென்ஷன் வந்து கம்மியாகும் போது பிளட் வந்து கம்மியாகும் போது ஹைப்போடென்ஷன் வந்து இன்டியூஸ் ஆகுது. இந்த ஹைப்போடென்ஷனால பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ கொலாப்ஸ் ஆகணும்னா எல்லாவுடைய ஆர்கன்ஸும் வந்து என்ன பண்ணணும்னா அதோடைய ஆக்டிவிட்டி எல்லாமே சேஞ்ச், அதாவது அதோடைய ஆக்டிவிட்டி எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளி பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனால் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் வந்து செயலற்று அப்புறம் தான் இறந்து போவாங்க. ஸோ இது பேர் தான் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். மெயின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டுடைய ரிதம் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது வந்து அதோடைய பிளட் வால்யூம் வந்து கம்மியாகும். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா கிட்னியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பிளட்டில் உடைய பிளாஸ்மா எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு வந்து பிளட் யூரியா நைட்ரேஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெவல் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகிடும். ஸோ அப்படி ரைஸ் ஆகிடுச்சுன்னா கிட்னியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியானோன்னா கிட்னி வந்து ஃபில்டர் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனுடைய மெக்கானிசம் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகுதுனால பிளட் யூரியா நைட்ரேஜன் வந்து லீக் ஆகி கடைசியில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா இதே பிளட் சர்க்குலேஷனால் வந்து அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகி அதுவும் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுனே கடைசியாக வந்து நமக்கு வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாகும். ஸோ நமக்கு வந்து பிளட்டில் இருக்கிற லோ ஆக்சிஜன் இருக்கிறதுனால வந்து நம்ம மூச்சு திணறலாம் இது பண்ணுவோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ப்ரெஷராக ஒரு ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுறது தான் வென்டிலேட்டர். ஸோ ஃப்ரெஷ் ஆக்சிஜன்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து வந்து சப்ளை பண்ணுறது தான் வென்டிலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பிளட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 15th டே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 டே 10 டேஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவராக வந்து
ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரில் இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஹைப்பர் டென்ஷன்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அட்டாக் ஆச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து சிவியர் கண்டிஷனை வந்து இது பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன் வந்து அக்யூட் அண்ட் க்ரானிக்னு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். க்ரானிக்னா வந்து ரொம்ப நாள் ஒரு நோய் இருந்து கடைசியாக அது வந்து சிவியர் ஆகி டெத் ஆனாங்கன்னா அது வந்து க்ரானிக்னு சொல்லுவாங்க. ஓகே, அக்யூட்னா சடனாக அப்படியே கொலாப்ஸ் ஆகும். சடனாக வந்து இப்போ ஹார்ட் அரெஸ்ட் ஆகிட்டு இறந்துடுறாங்கன்னா அது வந்து அக்யூட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அதுதான். இப்போ நம்ம கொரோனா வைரஸ் வந்து சடனாக 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து அக்யூட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேமு சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் 2 அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கரோனா வைரஸ். இப்போ நம்ம வந்து நார்மல் நேமில் சொல்லும்போது இது வந்து சயின்டிஃபிக் நேம் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் 2 கரோனா வைரஸ். நார்மலாக சொன்னால் COVID-2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எல்லாமே மேக்ஸிமம் என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி டயக்னாசிஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி டயக்னாசிஸ்லாம் எடுத்து பிசிஆரில் ஆக்சுவலி என்ன தான் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து கரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இப்போ பேசிக்காக என்ன பிசிஆரில் சொல்கிறோம், பிசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்வாப் டெஸ்ட் எப்படின்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிற ஸ்பட்டம் மியூக்கஸ் அப்படிங்கிற ஸ்வாப் பண்ணி ஒரு பட்டில் வந்து ஸ்வாப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த பட்டில் பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்கும். ஸோ அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுவாங்க. அது அவுட்டர் லேயர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோட்டீன்ஸ் வந்து என்வலப் ஆகிருக்கு, கிளைகோ ப்ரோட்டீன்ஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்என்ஏவை வந்து தனியாக எடுப்பாங்க. அந்த ஆர்என்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது வந்து அதோட பாலிமரேஸ் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் என்சியூம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பிசிஆரில் வந்து இருக்கிற ஒரே ஒரு ஆர்என்ஏவை வந்து பல பில்லியன் ஆர்என்ஏவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரிப்ளிகேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோப் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட். ஸோ அந்த கரோனா வைரஸை ஜெனட்டிக் மெட்டீரியலை பார்த்து கரெக்டாக அந்த ப்ரோப் போய் அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற லைட்னால அது வந்து ஃப்ளோரசன்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோரசன்ட் வந்துச்சுன்னா இது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இன்வர்ஸ் அந்த ஃப்ளோரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க இந்த பிசிஆரில். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிஆரில் இவங்களுக்கு கரோனா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதை விட இதுதான் வந்து கன்வென்ஷனல். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற டெஸ்ட் வந்து பிசிஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் டைம் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் டைம் பாலிமர் செயின் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்த மாதிரி என்னென்ன ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NAAT நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு சாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 அப்படிங்கிறத ஆகும். ஏன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான என்சியூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பிசிஆர் அப்படின்னு சொல்கிற அந்த மிஷினரிக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு. ரெண்டாவது நாள் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிற யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிசிஆர் வர்றதுக்கு ஒரு நாள் வந்து 2 நாள் வந்து எக்ஸ்ரே வந்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே ஃபார்ம் ஆகுதுன்னா ஏதாவது ப்ரிசிபிடேட் ஆகிருக்கா, லங்ஸில் ஏதாவது ப்ரிசிபிடேட் ஆகிருக்கா, ஏதாவது ஹோல்ஸ் கிரியேட் ஆகிருக்கா. இப்போ கொரோனா வைரஸ் இருந்துச்சுன்னா ஹனி கோம்பு எப்படி குட்டியாக ஓட்டையாக இருக்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி ஓட்டையாக இருக்கும், ஒரு நல்ல கேவிட்டி அந்த ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பெட்டராக தோணுன்னா சிடி ஸ்கேன் வைப்பாங்க. சிடி ஸ்கேன்னா கிரேசி பேரிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஹனி கோம் மாதிரி ப்ரிசிபிடேட் இருக்கும், அப்படியே ஒயிட்டாக ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிற அதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கேல், அந்த ஒரு ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எவ்வளோ கேவேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டர்ன்ஸ் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, எவ்வளோ ப்ரிசிபிடேட் ஆகிருக்கு, எவ்வளோ செல்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வைரஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒரு டயக்னோசிஸ். பிசிஆர் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு, எவ்வளோ அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, எது மாதிரி ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டயக்னோசிஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரே, சிடி அண்ட் அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி மேக்ஸிமம் வந்து கரோனா வைரஸ் இருக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான், அதில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ரியல் டைம் பாலிமர் செயின் ரியாக்ஷன் அதில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கரோனா வைரஸ் ஒரு ஆளுக்கு வந்து தொற்று ஏற்பட்டு 4 நாள்லேருந்து 14 நாளுக்குரிய ஆகக்கூடிய இந்த 4 நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ளோட என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து தான் சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த காஃப்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் ஏன் வருதுன்னு சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து ஃபீவர் எப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கிறதுனால வந்து அவங்க கடைசியாக வந்து மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் ரொம்ப இருக்குன்னா பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உயிரிழத்துக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்ப அவங்களுக்கு வந்து அது
அந்த தொற்றுக்கு வந்து ரொம்ப பலவீனமாகிடுவாங்க. ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன்ஸ், சிஓபிடி இருக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், ஆஸ்துமா, நிமோனியா மாதிரி சிம்டம்ஸ் அப்படிலாம் வரும்போது ஹைபாக்சிமியா, இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுடைய சிஸ்டமே, நம்ம வந்து நம்மளுடைய பாடியோட சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்லி கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருங்க சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, உங்கள் ஃபேமிலியும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து அடுத்து வரக்கூடிய ஆர்டர்ஸ்லையும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வருது. ஸோ நீங்களும் ப்ரிவென்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு நாங்கள் எடுத்து போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கண்டென்ட் வந்து பேசணும்னு சொன்னீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ அந்த கண்டென்ட்டை வந்து அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.